வணக்கம், வெல்கம் டு லிலி சார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோபி 65. ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான கோபி 65 எப்படி வீட்லேயே ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை பூச்சிலாம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த காலிஃப்ளவரை பிளான்ச் பண்ணுறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதில் கல் உப்பு சேர்த்துடுறேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் காலிஃப்ளவரை அதில் சேர்த்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த காலிஃப்ளவர் ஒரு 5 மினிட்ஸ் அந்த வெந்நீர்லேயே அப்படியே இருக்கட்டும். 5 மினிட்ஸ் ஆனதும் காலிஃப்ளவரை தண்ணி இல்லாமல் வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ அதுக்கு நான் ஒரு மிக்சிங் பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துடுறேன். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. எல்லா மாவுமே ஒரே வெள்ளையாக இருக்குல்ல. நான் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 2 டீஸ்பூன், சால்ட் தேவையான அளவு. நம்ம காலிஃப்ளவரை பிளான்ச் பண்ணும்போது கொஞ்சம் சால்ட் சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி, அரை எலுமிச்சை பழத்தோட ஜூஸை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இப்போ தேவையான அளவு தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மொத்த தண்ணீரை உடனே ஊற்றிடாதீங்க. நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இந்த மசாலாவில் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுடலாம். மசாலா நல்லா காலிஃப்ளவரில் கோட் ஆகிற மாதிரி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. காலிஃப்ளவர் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த காலிஃப்ளவரை சேர்த்துடலாம். காலிஃப்ளவரை போட்டதும் கரண்டி போட்டு கிளறக்கூடாது, அப்புறம் மசாலா உதிர ஆரம்பிச்சிடும். எண்ணெயும் நல்லா காய்ச்சல் இருக்கணும், அப்போ தான் மசாலா உதிராமல் நல்லா கிறிஸ்பியான காலிஃப்ளவர் ரெடி ஆகும். பாருங்கள், மசாலாலாம் உதிராமல் காலிஃப்ளவர் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. சூப்பரான கோபி 65 ரெடி. நான் இதை டிஷ்யூ பேப்பர் போட்ட ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். கெமிக்கல் ஃபுட் கலரை நம்ம எதுவுமே மிக்ஸ் பண்ணலை. ஒரு சூப்பரான கோபி 65 ரெடி. இதே மெஷர்மெண்ட்ஸில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.